அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல இருந்து 27/6/2024 அதாவது நேத்து தான் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிக்கான அந்த நோட்டிஃபிகேஷன், அப்புறம் வந்து அப்ளை பண்றதுக்கான அந்த டேட்டு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீடைலோட அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல்ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் இந்தியா இருக்குல்ல, அதுல இருக்கிற வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்கான நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப், அப்புறம் வந்து ஹவல்தார். இது வந்து எங்க அப்படின்னா சிபிஐசி, அப்புறம் வந்து சிபிஎன், இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்லயும் ஹவல்தார் அப்படின்னா கான்ஸ்டபிள் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்றதுக்கு தான் வந்து இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்லயும் கேட்டிருக்காங்க. ஸோ சிபிஐசி அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், இதுதான் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் சிபிஐசி. அதே போல சிபிஎன்ங்கிறது வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ். ஸோ இதுல வந்து ஹவல்தார் போஸ்ட்டுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். இந்த எஸ்எஸ்சியில வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்புறம் ஹவல்தார், இது வந்து ஒரு ஆல் இண்டியா லொகேஷன்ல ஒர்க் பண்றதுக்கான அந்த போஸ்ட் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து உங்களுக்கு போஸ்ட் வைஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகும். உங்களுக்கு போஸ்ட்ல வந்து எவ்வளவுனா பே லெவல் 1ல வந்து 7th சிபிசி அந்த கமிஷன்ல வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரி வரும். இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப். ஸோ இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 31/7 ஜூலை லாஸ்ட் தான் வந்து இதற்கான லாஸ்ட் டேட். ஜூலை 31 தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ ஃபீஸ்க்கான லாஸ்ட் டேட் 1/8/2024. அதுக்கப்புறம் இந்த கரெக்ஷன் டேட், எக்ஸாம் டேட், அட்மிட் கார்டு, இது எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் இதுல. ஸோ மேக்ஸிமம் வந்து இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து 10th முடிச்சிருக்கணும். 18ல இருந்து 25 வயசு இது வந்து மல்டி டாஸ்கிங்க்கு. அதுக்கப்புறம் 18ல இருந்து 27 வயசு வந்து ஹவல்தார் இந்த மாதிரி இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செலக்ஷன் வந்து உங்களுக்கு நார்மலா தெரியும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் பிஇடி, பிசிக்கல் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம், இது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ல வந்து எவ்வளவு டோட்டலா போஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 4887 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு மட்டும். ஹவல்தாருக்கு வந்து 3339 போஸ்ட் வந்து இதுல கொடுத்துருக்காங்க 10th குவாலிஃபிகேஷன்ல. ஸோ இதற்கான அந்த பிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் சிலபஸ் எல்லாமே அப்படிங்கிறத நம்ம டீடைல்டு நோட்டிஃபிகேஷன்ல பார்க்கலாம். ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் தான் மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அப்புறம் ஹவல்தார் சிபிஐசி அண்ட் சிபிஎன்ல எக்ஸாம், இந்த எக்ஸாம்க்கான அந்த நோட்டிஃபிகேஷன்ல 27/6ல இருந்து இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி ஜூலை 31 முடியுது. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அந்த ஆன்லைன் ஃபீஸ் வந்து 1/8/2024. விண்டோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் வந்து 16/8/2024 இருந்து 17/8/2024. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து எப்பனா அக்டோபர் அல்லது நவம்பர் இந்த மந்த்ல வந்து உங்களுக்கு வரும். இதற்கான டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்ப ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் வில் ஹோல்ட் a competitive examination for recruitment of multitasking non technical staff வந்து பே லெவல் 1ல வந்து 7th சிபிசி அந்த மேட்ரிக்ஸ்ல வந்து ஜெனரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சில தான் வந்து கேட்டிருக்காங்க. குரூப் சி போஸ்ட்ல வந்து மினிஸ்ட்ரி போஸ்ட் ஆஃப் வேரியஸ் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற அந்த வேரியஸ் மினிஸ்ட்ரியில தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஹவல்தார், இதுவும் வந்து பே லெவல் 1 as per 7th சிபிசி கமிஷன்ல குரூப் சி போஸ்ட்ல வந்து நான் மினிஸ்ட்ரியில வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் சிபிஐசி, அப்புறம் வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ், இதுல தான் வந்து இந்த கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இதுலயும். ஸோ இதற்கான வேகன்சி எவ்வளவுங்கிறது நம்ம கொடுத்துட்டோம். இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இந்த www.ssc.gov.in இதுல தான் வந்து இருக்கு. இதுல நீங்க போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிசபிலிட்டிஸும் அப்ளை பண்ணாம அதற்கான எலிஜிபிலிட்டி யாராவது இருக்காங்க அப்படிங்கறத இதுல கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதுல ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு 18ல இருந்து 25 வயசு வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கும், 18ல இருந்து 27 வயசு வந்து ஹவல்தாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மல்டி டாஸ்கிங்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா 2/8/1999 இருந்து 1/8/2006 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அதே போல வந்து ஹவல்தாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2/8/1997 இருந்து 1/8/2006 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, டிசபிலிட்டி, செக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்க எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டீடைல்டான நோட்டிஃபிகேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஜென்ரலா வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்ல இருக்கிற நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் டேரக்டா இந்த லிங்க்ல இருக்கிற அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க குயிக் அப்ளைங்கிற அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கனால அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இதுல ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து லைவ் போட்டோ தான் எடுப்பாங்க. அதாவது நீங்க கம்ப்யூட்டர் முன்னாடி இந்த கேமரா வச்சு அதுல இருந்து வர்ற போட்டோ தான் வந்து நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போட்டோ எல்லாம் எப்படி எடுக்கணும், என்னென்ன இதுல இருக்கணும், குவாலிட்டியில இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த பேரா வந்து பாத்துங்க, என்ன சைஸ்ல இருக்கணும், என்ன எவ்வளோ கேபியில் இருக்கணும் அப்படிங்கிறது, லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறது. ஸோ க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சர்வர் இஷ்யூலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாய் வந்து பே பண்ணணும். ஷெட்யூல்டு கேஸ்ட், டிசபிலிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்களுக்கு யாருக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஆன்லைன் மூலியமா நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. விண்டோ கரெக்ஷன் டேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க 16/8/2024 இருந்து 17/8/2024. ஸோ இந்த விண்டோ கரெக்ஷனுக்கு வந்து நீங்கள்
பே பண்ணால் தான் வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். அதற்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. செகண்ட் டைம் பண்ண போறீங்கன்னா 200, தேர்ட் டைம் பண்ண போறீங்கன்னா 500 வந்து நீங்கள் பே பண்ணி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டான ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த லாஸ்ட் சப்மிட் பண்ண போகிறப்ப வந்து ப்ரிவியூ ஆப்ஷன் இருக்கும். ப்ரிவியூ ஆப்ஷன்லேயே நீங்கள் உங்களுடைய கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ₹200 பே பண்ணி நீங்கள் மறுபடியும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னையில், கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டர். ஸோ இந்த எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன ஆன்லைனில் கொடுக்குறீங்களோ அந்த எக்ஸாம் சென்டர் தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 3 பிளேஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ட் எதுங்கிறத நீங்கள் பார்த்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேசிக்காக வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் இதில் வந்து ஹவல்தாருக்கு வரும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. MTS ஹவல்தார் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹவல்தாரில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இது எல்லாமே இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நீங்கள் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ் அது கூட வந்து 13 ரீஜனல் லாங்குவேஜில் இருக்குது. இதில் வந்து நமக்கு தமிழும் இருக்குது. ஸோ தமிழ்லையும் வந்து நம்ம எக்ஸாம் எழுதலாம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து இது 2 டைப்பில் இருக்கும். செக்ஷன் 1, செக்ஷன் 2ல இருக்கும். செக்ஷன் 1ல வந்து என்ன சப்ஜெக்ட் இருக்கும், அதில் வந்து எவ்வளோ மார்க், எவ்வளோ மினிட்ஸ்ல நடக்கும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நியூமெரிக்கல், அப்புறம் மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி, அப்புறம் ரீசனிங் அபிலிட்டி, ப்ராப்ளம் சால்விங் வந்து செக்ஷன் 1 ஆகும். ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் இது வந்து செக்ஷன் 2ல வரும் அப்படிங்கிறது. ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. ஸோ அதை நீங்க பாத்துங்க. செக்ஷன் 1, செக்ஷன் 2ல வந்து என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் சாய்ஸில் தான் இருக்கும். இதற்கான எக்ஸாம் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் தான் இருக்கும். தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க். ஸோ அதனால் நீங்கள் எல்லா கொஸ்டினுக்குமே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அதாவது இண்டிகேட்டட் சிலபஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்தந்த சிலபஸில் தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது. அதே போல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவல்தார், CBIC அப்புறம் CBNக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதில் வந்து வாக்கிங், அதுக்கப்புறம் மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் எவ்வளோ 1600 மீட்டர் வந்து 15 மினிட்ஸில் வந்து ஓடணும். அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் வந்து 20 மினிட்ஸ் வந்து ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் மெயிலுக்கு வந்து ஹைட்டு, செஸ்ட்டு, அதே போல் ஃபீமேலுக்கு என்ன இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் இது எல்லாமே CBIC, CBNல வந்து எந்த பிளேஸில் வேணாலும் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் மே நோட் தட் மஸ்ட் ஃபுல்ஃபில் த ரெக்யூர்மெண்ட்ஸ் ஃபார் த PST, PETல வந்து கம்ப்ளீட்டான உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே வரும். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸு கொடுத்துருக்காங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் போஸ்ட் கம் ஸ்டேட்ஸ். இந்த போஸ்ட்டில் வந்து எந்தெந்த போஸ்ட்டில் வந்து ரெக்யூர்மெண்ட்டில் இருக்கிறபடி வந்து எங்கே வேகன்சி இருக்கோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க. ஸோ எனிவேர் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் CBIC, CBN அதே போல் தான் எனிவேர் இன் இந்தியாவில் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அல்லது பிரான்ச் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பர்சன்டேஜ் வந்து அண்டர்ஸ்டுட் அந்த 30%, OBC, WC அந்த 25%, ஆல் அதர் கேட்டகரி வந்து 20% வந்து குவாலிஃபைங்காக கொடுத்துருக்காங்க, குவாலிஃபைங் மார்க்கில். ஸோ உங்களுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அது கூட வந்து இங்கே கீழே வந்து அந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. OTR ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் OTR ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா லைவ் கேப்சர் ஃபோட்டோகிராஃப் தான் இருக்கணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க. உங்களுக்கான அந்த ஃபோன்ல எல்லாம் எடுக்கலாமா அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் அதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10th பாஸ் பண்ணவங்க, அந்த 18லேருந்து 25 வயசு, 18லேருந்து 27 வயசில் இருக்கிறவங்க, அந்த ரெக்யூர்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற டேட் ஆஃப் பர்த் உள்ள இருக்கிறவங்க, உங்களுக்கான அந்த ஹவல்தாருக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா நீங்கள் அதற்கான ஹைட்டு, செஸ்ட்டு இந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நோட்டிஃபிகேஷனை ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம் எழுதி நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லையும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 17,000க்கு மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருந்தாங்க டிகிரி குவாலிஃபிகேஷனில். ஸோ இப்போ வந்து 10th குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது போன்ற தகவல்களை வந்து நீங்கள் தினமும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நம்மளுக்கு டெலிகிராம் சேனல் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.